தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 33வது ஞாயிற்றுக்கிழமையிலே, அதுவும் இந்த பொதுக்காலத்துடைய இந்த இறுதி வார இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு நாம் அனைவருமே நித்திய விழிப்பு அனைத்தையுமே எதிர்கொள்ளும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனையிலே என்னை நாம் அனைவரையுமே சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். இந்த பொதுக்காலத்துடைய இந்த இறுதி வார ஞாயிற்றுக்கிழமை வாசகம் அனைத்துமே நிறைவு காலம் தொடர்பான ஒரு வாசகமாக இருக்கின்றது. எஸ்கட்டாலஜி என்று சொல்வார்கள். நிறைவியல் தொடர்பான ஒரு இறையியல் விளக்கங்கள் நிறைந்த இந்த வாசகத்தை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்குமே இன்றைக்கு அசைவோட அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கிறோம். மலாக்கியா இறை வாக்கினர் இதோ சூளையை போல எரியும் அந்த நாள் வருகிறது என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நம் அனைவரையுமே தூய்மைப்படுத்த இருக்கின்றார். நம் அனைவரையுமே சுட்டரித்து இந்த நெருப்பானது நம்மை தூய்மைப்படுத்தி பண்படுத்தி இந்த நெருப்பானது நம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கின்றது. ஆண்டவருடைய இந்த ஒரு உலகிலே நாம் அனைவருமே ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட மக்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற இருக்கிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தை ஆண்டவருடைய முதல் வாசகத்திலே மலாக்கியா இறைவாக்கினரே இதோ நீதியின் கதிரவன் எழுவார், என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் ஆண்டவர் இரக்கத்தை புரிவார் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கை கொடுக்கின்றார். இன்றைக்கு மனித வாழ்க்கையை பார்க்கிற பொழுது என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இதற்கு மேல் எனக்கு வாழ்வில்லை என்று அநேக பேர் எண்ணுகின்றார்கள். பாவத்திலே உலர்கின்றவர்கள் என்று சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கின்ற பொருளாதார வறுமைக்குட்பட்ட மக்களும் இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கு அதிகார வர்க்கத்தில் இல்லாத மக்களும் எங்களுக்கு இனி வாழ்வில்லை, இனி எங்களுக்கு மீட்பில்லை, என்னால் உயர முடியாது, இத்தோடு என் வாழ்க்கை மண்ணாய் போய்விட்டது என்று அங்கலாய்ப்பிலே அநேக பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி எனக்கு விடுவில்லை, இனி எனக்கு வாழ்வில்லை, இனி எனக்கு மீட்பில்லை என்று அநேக பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கை நிலையை உணர்ந்து நாம் மீண்டுமாக பாவ நிலையை விட்டுவிட்டு இந்த தூய்மை நிலையை பெறுவோம் என்பதை மலாக்கியா இறைவாக்கினர் இதோ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாழ்வை கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர் என்பதை அருமையாக இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். மக்கள் நிலைகளை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் என்ற ஒரு புதிய புத்தளி உணர்வை வாழ்வை ஆண்டவர் கொடுக்கின்றார். இதைத்தான் 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். நாம் அனைவருமே காலம் நெருங்கி வந்துவிட்டது, ஆகவே சோம்பி தெரிய வேண்டாம், மாறாக அனைவருமே ஈடுபாட்டோடு உழைப்போம், இறையாட்சிக்கான அந்த ஒரு உழைப்பிலே ஈடுபடும் என்ற ஒரு நம்பிக்கையை அருமையான நம்முடைய பவுலடியார் இந்த 2 தெசலோனிக்கேயரிலே குறிப்பிடுகிறார். இதைத்தான் இந்த தெசலோனிக்கேய மடலை தான் பவுலடியார் தன்னுடைய முதல் கடிதமாக எழுதுகின்றார். உழைக்காதவன் உன்னதாகாது, சோம்பி தெரிய வேண்டாம். காரணம் இதோ ஆண்டவர் அண்மையிலே வரப்போகிறார், இதோ ஆட்சி இறையாட்சி வரப்போகிறாகவே யாரும் உழைக்க வேண்டாம் என்ற ஒரு சோம்பி தெரியக்கூடிய ஒரு மனநிலையிலே இருக்கின்ற அந்த மக்களை பார்த்து அருமையாக சொல்லுகின்றார். 2ஆம் வாசகத்தில் சகோதர சகோதரிகளே நீங்கள் எங்களைப் போல வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம் அவருடைய உழைப்பு, எங்கள் கைகளாலே நாங்கள் உழைத்தோம், பாடுபட்டோம், கஷ்டப்பட்டோம், நாங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம் என்பதை பவுலடியார் தன் வாழ்விலே பெற்ற அந்த இறை அனுபவத்தை தன் வாழ்க்கையிலே இதோ ஆண்டவர் வருவார் என்பதற்காக அவர் சோம்பி தெரியவில்லை, மாறாக பார்த்து கொள்ளலாம், நாளை வருவார் என்று அல்ல, மாறாக செயல்பாட்டோடு வளரக்கூடிய அந்த ஒரு விசுவாச நம்பிக்கையிலே வாழ்ந்தவர் தான் பவுலடியார். தன் அன்றாட வாழ்க்கையை, தன் கடமைகளை, தன் பொறுப்புகளை சரிவர திட்டமிட்டு மக்களுக்கு இறை நம்பிக்கை ஊட்டி இதோ வாழ்ந்தவர் இயேசு 2ஆம் வருகையை குறித்து அருமையான மக்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார். இதைத்தான் 2 தெசலோனிக்கேயரிலே வாசிக்கின்றோம். இறை நம்பிக்கை கூட்டக்கூடியவராக இருக்கிறார், நித்திய வாழ்வுக்கு நம்மை தயாரிக்கூடியவராக இருக்கின்றார். வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கு என்று சொல்லுகின்றார். இதைத்தான் திருப்பாடலை வாசிக்கின்றார். 84வது பாடலிலே ஆண்டவருடைய அந்த இல்லம் எத்துணை அருமையானது என்பதை பார்க்கின்றோம். இதைத்தான் திருவெளிப்பாடலிலே 21ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கின்றோம். இனி உங்களுக்கு அழுகை இராது, துன்பம் இராது. காரணம் ஆண்டவருடைய அந்த கடவுள் வாழும் அந்த இல்லத்திலே மனிதர் தங்கி இருக்கின்றார், மனிதருடைய அந்த ஒரு உறவானது இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்றார். இனி அழுகை இல்லை, துயரம் இல்லை, காடுகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, கடவுள் நம் கண்ணீரை துடைத்து விடுவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அதான் இறை நம்பிக்கை கூட விடாக ஆண்டவர் இருக்கின்றார். வாழ்வதோடு முடிகிறது என்பதல்ல. டைட்டானிக் கப்பலை நாம் பார்க்கிறோம், அதில் இருந்தவர்கள் எல்லாம் அங்கலாய்த்து கொண்டு இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் இசைகளை இசைத்து அவர்கள் இதோ ஆண்டவர் இதோ அண்மையில் இருக்கின்றார், ஆண்டவரை நாங்கள் நெருங்கி வருகின்றோம், ஆண்டவரே இதோ உம்முடைய
இந்த இல்லம் எத்துணை அருமையானது. இதோ உங்களை நாங்கள் நோக்கி வருகின்றோம். இதோ நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழிநடத்துகின்ற அந்த நம்பிக்கையோடு இசை சேர்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு துன்பப்பட்ட நிலையிலும் வாழ முடிகின்றது என்ற ஒரு அங்கலாய்ப்பு ஒரு பக்கம் அழுகை குரல். இதோ எங்கள் வாழ முடிய போகிறேன் என்று 1912ஆம் ஆண்டிலே இந்த டைட்டானிக் பயணித்த ஒவ்வொருவருமே தங்களை வாழ முடிந்துவிட்டது என்று அங்கலாய்த்திருக்கிற வேளையிலே இதோ நாங்கள் கடவுளும் இறைவா இதோட நெருங்கி வருகிறோம் என்ற அந்த பாடல் ஒவ்வொரு நம்பிக்கை விட்டுக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். இதைத்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருடைய வாழ்விலுமே வாழ முடிந்து விட்டது என்பது நீங்கள் நினைக்க வேண்டாம். மாறாக அங்கே ஒரு கடவுள் மத்தியிலே ஒரு வாழ்வை கொடுக்கின்றார். அங்கு நமக்கு ஒரு மீண்டுமாக ஒரு புத்தொழிவை ஆண்டவர் தருகிறார் என்ற அருமையான ஒரு நற்செய்தி பகுதியை பார்க்கிறோம். இயேசு இந்த எருசலேம் ஆலயத்தை கற்கவேல் கற்று வேண்டி எல்லாரும் அழைக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். அந்த அளவுக்கு எருசலேம் அழிவை குறித்து சொல்லுகின்றார். பாருங்கள், நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதோ போர்க்கலக்கம் இன்று பல்வேறு விதமான நாடுகளுக்கிடையே சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், வேதனைகள், துன்பங்கள் இருக்கலாம் நாடுகளுக்கிடையே. ஆனால் நீங்கள் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம். உறுதியோடு மன உறுதியோடு உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு இயேசுடைய வாழ்வு ஒரு இறுதியால வாழ்வு எப்படி இருக்கும். அன்றாட வாழ்க்கை நான் பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் போர் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் நெருக்கடி, எங்கே பார்த்தாலும் போர் முழக்கங்கள், எங்கே பார்த்தாலும் கலக்கங்கள், தீப்பற்றி எரிகிறது. அங்கு பல்வேறு விதமான பாதிப்புகள், சமூகத்தினிடையே பல்வேறு சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், குடும்பத்திலே இருக்கிற பல்வேறு விதமான பிணக்குகள், ஆணவம், அகங்காரம், இருமாப்பு, கொலை, கொள்ளை என்று பல்வேறு விதமான தீய சக்திகள் இன்றைக்கு மனிதனை ஊடுருவி கொண்டிருக்கிறது. என்று சொல்லுகிறார். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், மாறாக மன உறுதியோடு உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அத்தகைய ஒரு மன உறுதி இன்றைக்கு நம் ஊரிடத்திலுமே இருக்கிறதா? தீமையை விடுத்து நாம் நன்மையை பற்றி கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவரின் நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்க என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்பிக்கை கூடக்கூடியதாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே இதோ எனக்கு வாழ்வு நல்லது நடக்கும், என் வாழ்க்கையிலே நல்லது வரும் என்ற அந்த இறை நம்பிக்கையை ஆண்டவருடைய ஒவ்வொருடைய வாழ்விலுமே, மனிதா நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே நீ திரும்பாய் என்று அந்த இறை வார்த்தைகள் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நவம்பர் மாதத்திலே இறந்தவருக்காக ஜெபிக்கிற இந்த மாதத்திலே நானும் வாழ்வு பெறுவேன், நிலை வாழ்வை நான் கட்டிக்கொள்வேன் என்ற அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய வாசகம் அனைத்துமே இறுதி காலத்தினுடைய ஒரு போர் முழக்கங்களை பற்றியும் இறுதி காலத்தினுடைய நிகழ்வுகளை பற்றியும் இயேசு நல்ல தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். இறுதி காலம் எப்படி இருக்கும், இப்படித்தான் நடக்கும் என்பதை கூறுகிறார். நாம் அதை இன்றைக்கு துணிவோடு எதிர்கொள்ள இன்னைக்கு நாம் தயாரா அல்லது சோர்வோடு இருக்கிறோம்? சிலர் தற்கொலை சென்று விடுகிறார்கள், சிலர் வாழ்க்கையை தான் முடிவென்று வாழ்க்கையில போதை பொருட்களும் இன்னும் பல்வேறு விதமான குடி பழக்கத்திலும் இன்றைக்கு அநேக பேர் அடிமையாக சுற்றி தருகின்றார்கள். வாழ்க்கையிலே இன்றைக்கு நேரங்களை வீணாக்கி கொண்டு காலத்தை வீணடித்துக் கொண்டு வாழக்கூடிய அநேக பேர் குடும்பத்திலே பிரச்சனைகளோடும் நோய்களோடும் துன்பங்களோடும் வேதனையோடும் இருக்கிற பிள்ளைகள் அநேக பேர் அந்த கெட்ட பழக்க வழக்கத்தை விடுவிட்டு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர் என்பதை நாம் அறிந்தவர்களாக வாழ ஆண்டவர் இன்றைய வாசகங்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பொது காலத்திலே இந்த இறுதி வாரத்திலே நிறைவாக இந்த இறை விளக்கத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருமே அந்த அன்புக்காக அழைக்கின்றார். அனைத்தையும் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். பொது காலத்துடைய 33ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இதோ நீர் எங்களுக்கு வாழ்வளிப்பவர், நீரே எங்களுக்கு வழிகாட்டுவர், மன உறுதியோடு உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இந்த ஒரு நித்திய வாழ்வுக்கான இந்த உலகை கடந்த ஒரு வாழ்வுண்டு என்பதை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், நோய்கள், இடர்கள், பாடுகள் இடர் வந்தாலும் நாங்கள் உண்மை பின்பற்றி நடப்போம், தொடர் வழியிலே உண்மை நாங்கள் பயணிப்போம் என்ற அந்த நம்பிக்கை இறைவா, நீரே எங்கள் சொத்து, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை என்று உணர்ந்து எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய எங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை நாங்கள் கடந்து நிறை வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு என்பது நம்மிடத்திலே இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் என்றும் பயணிக்க நாங்கள் அனைவரும் திருச்சபையுடைய பயணிகள், நாங்கள் நிறைவான அந்த பயணிகளை நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துவீராக, குடும்பங்களை ஆசிரியப்பீராக. இந்த பொது காலத்துடைய இந்த 31 ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சவால்களையும் கழுகையும் கண்ணீரும் நிச்சயம் மாறும், இந்த துறைகள் மாறும், பாடுகள் மாறும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அநேக பிள்ளைகள் தீமைகளை விட்டுவிட்டு நன்மைகளை பற்றிக்கொள்ள நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ராயப்பர் சொல்வது போல இன்றைக்கு அநேக உள்ளங்கள் நோக்கி வர நம்மிடத்தில் மீட்பு என்பதை அறிய வெளிப்படுத்துவீராக. இறை ஞானத்தை இறை அறிவை எல்லா மக்களுக்கும் நிறைவாய் கொடுத்து இந்த நாள் ஒரு ஆசிரியக்கப்பட்ட நாளாக, வல்லமை நிறைந்த நாளாக,
மாட்சியினாலாக கிருபையினாலாக ஒவ்வொருவருக்கும் நாளிலே கொடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.